சாய்கண்ட ஆட கரமாறி அசுத்து சுழ்வாட ஆதிநிலை முதல் நிலை அங்கம் பிரிக்கும் சர்வநிலை சகலம் சமாளிக்கும் இடைச்சரும் சுழட்டி அடிக்கும் வெட்டநிலை கடுப்பின்னர் நம்மை ஒடிக்கும் நிலை கம்பை பறிக்கும் புத்து நிலை உயிரை எடுக்கும் ராஜநிலை ஒன்று சிங்க நிலை இதில் மாட்டியவன் தப்பியதில்லை பாடாசிலம் எடுத்து ஆட இடி கம்பண்டா எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய்கண்ட ஆட கரமாறி அசுத்து சுழ்வாட அடிமுறை இடி இடிக்கும் நடுக்கம்பு நடுக்கம்பு புயல் எழுக்கும் கத்தி சூழி கத்தி பிள்ளை கிளைக்கும் தீபந்தம் சங்கிலி பின்னலை மிரட்டும் நியாயம் கேட்பதில் துணிவாயிரு வானம் காப்பதில் சொல்லும் வார்த்தையில் உண்மையாயிரு வாழும் வாழ்க்கையில் நேர்மையாயிரு பாடாசிலம் எடுத்து ஆட இடி கம்பண்டா எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய்கண்ட ஆட கரமாறி அசுத்து சுழ்வாட கற்றுக்கொள்ள வயது தடையில்லையே நாளை கற்று பேரு வாழ்வில் பயமில்லையே உன் வேதத்திற்கு சுறவடி அடங்கிடுவேன் எதிரியம் படை வந்தால் நடுங்கிடுவே நன்று செய்வதில் முதன்மையாயிரு செயல்களிலே ஒழுக்கமாயிரு வாழும் மறைகள் மனிதனாயிரு மக்கள் மாறவில் என்றும் நிலையாயிரு பாடாசிலம் எடுத்து ஆட இடி கம்பண்டா எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய்கண்ட ஆட கரமாறி அசுத்து சுழ்வாட இந்தியாவை வியக்க வைக்கும் காமவீரனா நாளை கடை கோடி மக்களுக்கு இவன் தெரிவானா உலகிற்கே பாடம் சொல்லும் இறையிலம்னா என்றும் முடிவில் சரித்திரங்கள் இவன் படைப்பானா நல்ல ஏற்பாடி என்னும் ஊர் இருக்கு அங்கே இவனுக்கு ஒரு கலைப்பள்ளி இருக்கு கட்டுமானவாருக்கு நல்ல திறன் இருக்கு பணம் தேவையில்லை கரையில் உயிர் இருக்கு பாடாசிலம் எடுத்து ஆட இடி கம்பண்டா எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய்கண்ட ஆட கரமாறி அசுத்து சுழ்வாட வாடா வாடா கட்டுக்கலாம் வாடா ஏ வாடா எழுந்து நீயும் பாடாசிலம் எடுத்து ஆட இடி கம்பண்டா எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய்கண்ட ஆட கரமாறி அசுத்து சுழ்வாட இடி கம்பண்டா எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய்கண்ட ஆட கரமாறி அசுத்து சுழ்வாட எழுந்து நீ வாடா சிலம்படுத்து ஆட
எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய் கண்ட ஆட கரமாறிய சுத்து சுழ்வாட எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய் கண்ட ஆட கரமாறிய சுத்து சுழ்வாட ஆதிநிலை முதல் நிலை அங்கம் பிரிக்கும் சர்வநிலை சகலம் சமாளிக்கும் இடைச்சருவம் பிரித்தெடுத்து சுழற்றி அடிக்கும் வெட்டு நிலை கழுத்தினர் நம்மை ஒடிக்கும் கொப்பி நிலை நம்மை பறிக்கும் புத்து நிலை உயிரை எடுக்கும் ராஜநிலை ஒன்று சிங்க நிலை இதில் மாட்டியவன் தப்பியதில்லை பாடாசிலம் எடுத்து ஆட ஈட்டி கம்பண்டா எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய் கண்ட ஆட கரமாறிய சுத்து சுழ்வாட கட்டுக்கட்டு அடிமுறை இடி இடிக்கும் நடுக்கம்பு நடுக்கம்பு புயல் எழுப்பும் கத்தி சூறி கத்தி பிள்ளை கிழிக்கும் தீபந்தம் சங்கிலி பின்னலை மிரட்டும் நியாயம் கேட்பதில் துணிவாயிரு மானம் காப்பதில் இவராயிரு சொல்லும் வார்த்தையில் உண்மையாயிரு வாழும் வாழ்க்கையில் நேர்மையாயிரு பாடாசிலம் படுத்து ஆட ஈட்டி கம்பண்டா எதிர்த்தவன் ஓட வெட்டுக்குத்தில் சாய் கண்ட ஆட கரமாறிய சுத்து சுழ்வாட விழிப்புணர்வு பேச்சு செல்வி எம் மைதிகா பாத்திமா. சான்றோர்களே மச்சுமி
பேசிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேச்சு ஷாம் ஹாரிஸ். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடு தமிழ் மொழிக்கும் வளர்த்தெடுத்த சமுதாய மக்கள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அது மட்டுமல்லாமல் இன்று விருதுகளாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் தொடங்க போகிறேன். நான் இன்று போதை விழிப்புணர்வை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். போதை பழக்கம் இன்று உள்ள இளைஞர்கள் முதல் இளம் பெண்கள் வரை அடிமையாக இருக்கிறார்கள். இந்த போதை பழக்கத்திற்கு போதை பழக்கத்தில் இதனுடைய நன்மைகளை உணர்கிறார்களே ஒழிய அவற்றில் வரக்கூடிய தீமைகளை அவர்கள் உணரவில்லை. போதை பொருட்களை உட்கொள்கின்ற பொழுது அவர்கள் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் பாதிப்படைய செய்கிறது. போதை பொருட்களை அவர் உட்கொள்ளும் போது மூளை, இதயம், கிட்னி போன்ற பல உறுப்புகள் பாதிப்படைய செய்கிறது. மூளையில் உள்ள ஸ்பான்ஸ் என்னும் உறுப்பு பாதிப்படைந்தால் அவன் என்ன செய்கிறான்? அவன் மனிதனா மிருகமா? அவன் என்ன செய்ய போகிறான்? குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை இழக்கிறான், நாளை சமுதாயத்தை இழக்கிறான், வேலையை இழக்கிறான். இதுதான் போதையின் வளர்ச்சியா? கல்வியின் வளர்ச்சியை பார்க்கிறாயா? போதை என்னும் அரக்கனிடம் சேர்ந்து கல்வி என்னும் அமுதத்தை அழைக்கிறானே, இதுதான் போதையா? நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி போதை ஒழிப்பு தினமாக கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் போதை ஒழிப்பு மையத்தை உருவாக்கி போதையில்லா சமுதாயத்தையும் போதையில்லா நாளைய சங்கதிகளையும் உருவாக்குகின்றோம். இதுதான் நாம் கல்வியின் வளர்ச்சியாகும். என் உரையை ஒரு சிறிய கதையுடன் உங்கள் முன் நிறைவேற்றப்படுகிறேன். ஒரு ஊரில் 2 மாணவன் இருந்தான். ஒருத்தனுக்கு சாதிக்க வேண்டும் என்ற துணிச்சல் ஏற்படுகிறது. அப்போது அவன் நண்பனிடம் சென்று நான் எப்படி சாதிப்பது என்று கேட்டான். அவன் நண்பன் இன்ஸ்டாகிராமில் செல்ஃபி போடு, ட்விட்டரில் செல்ஃபி போடு என்று கூறினான். இதுதான் வளர்ச்சியா? அவன் செய்தான். எந்த ஒரு லைக்கும் கிடைக்கவில்லை. அவன் வாழ்க்கையில் முன்னேறவும் இல்லை. ஒரு நிமிடம், அவன் உயிர் போகும் ஒரு நிமிடம் கல்வி கூடங்கள் சென்றான். புத்தகங்களும் புத்தக பைகளும் பாவா என்று அழைக்கிறது. அவன் வாழ்க்கையில் சாதித்தான். இதுதான் கல்வியின் வளர்ச்சி. உன்னை தாழ்த்துவதே இந்த போதையின் வளர்ச்சி. நாளைய சந்திகளிகள் எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்கிறது. இந்த போதையில்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் தான் இந்த அரசாங்கங்களும் இந்த அரசு அதிகாரிகளும் உன் ஆசிரியர்களும் உன் பெற்றோர்களும் நினைக்கிறார்கள். போதையிடம் செல்லாதே, உன் வாழ்க்கையை மேம்படுத்து, சிறகடித்து பறந்து வா, உன் வாசல் திறந்திருக்க, சாதனைகள் பல புரி என்று கூறி இந்த இடத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து செல்வன் முகமது ஃபர்கான் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கவிதை. இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஆண்டோர்கள் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் கூற வந்திருக்கும் ஒரு சிறிய கவிதையை கூறுகிறேன். யார் அது? படிக்கிற வயதிலே பாதை மாறி போவது, பள்ளி கூடம் திறந்திருக்க மது கூட முடக்கதற்கு, பேனா பிடித்திருந்த விரல்களுக்கு சிகரெட் பேய் பிடித்தது எப்படி? அறிவை கொடுக்கும் புத்தக பைக்குள் அறிவை கெடுக்கும் மதிவிற்கு அடைக்கலம் கொடுத்தது ஏன்? தாயின் மடியில் தவழ்ந்து போதையில் பிடியில் தவறுகிறாய். தாய்ப்பால் சுவைத்து தடம் பதித்த நீ மதுப்பால் குடித்து தவறுகிறாய். போதை மயக்கத்தில் நீ உன்னை இழக்கிறாய், உடலை வெறுக்கிறாய், படித்ததை மறக்கிறாய், படிக்க மறக்கிறாய். அம்மா அந்நியமாகிறார், ஆசிரியர் யமனாகிறார். புத்தகத்தில் பூஞ்சை விளைகிறது, பேனா மூச்சடைக்கிறது, மைதானம் மயானமாகிறது, பள்ளி பாவ பூமி ஆகிறது, வகுப்பறை இருண்டு போகிறது, வாழ்க்கை சுருண்டு போகிறது. உன் ஈரல் பை சிறியது, சிறு புகை சுமந்தாலும் சிதிலமடைந்து போகும். கல்லீரல் இலகியது, ஒரு துளி மதிவிற்கும் கரைந்து போகும். ஒரு மாறும் போதையால் உருக்குலைந்து போகாதே, ஒருவரும் வேலையிலே உருகித்தான் சாகாதே. சீருடை உடுத்தி சீரழிந்து போகாதே. நீ வெறும் மாணவன் அல்ல, நாட்டின் நாளைய ஜனாதிபதி, வீட்டின் சேனாதிபதி, நாளைய ஓவியன், கவிஞன், கலைஞன். தீய வழி போகாமல் திரும்பி வா பள்ளிக்கு, திருந்தி வா பள்ளிக்கு. நல்ல நண்பனோடு சேர்ந்துடு, கெட்ட நண்பனை தேர்ந்தெடு, அவனையும் திருத்தி போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கு என்று கூறி பேசும் அமைப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாடல் பாட வருகிறார் செல்வி அனீஷ்.
விட்டுவிட நாளை உண்டு, கை தாங்க நாடு உண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, போதை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரம். போதை செயலாகிவிட்டால் எல்லாமே ஓடிவிடும். போதையில்லா வழி நடந்தே போவதுதான் வாழ்வினரும். அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோழி தரும். போதை இல்லாத உயிர் வேண்டும் சொல்லம்மா. எல்லாம் முன்னுள்ளே அதை தேட கண்ணம்மா. மண்ணிலே ஈரமுண்டு, மண்ணிலே மதுவும் உண்டு. விட்டுவிட நாளை உண்டு, கை தாங்க நாடு உண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, போதை இங்கில்லை வா காலம் நம்மோடு. போதை இங்கில்லை வா காலம் நம்மோடு. போதை இங்கில்லை வா காலம் நம்மோடு. நன்றி. மாற்றும் பாதை செலுக்காமல் நீ வாழ்ந்தால் உலகம் போற்றும். சலனங்கள் சபலங்கள் உன் வாழ்வை மாற்றும். சறுக்காமல் நீ வாழ்ந்தால் உலகம் போற்றும். உலகம் போற்றும். உலகம் போற்றும். அருமை, மிக அழகு. போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நாடகம். நாடகத்தினை நிகழ்த்த வருகிறார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்டு உறைவிட பள்ளி மாணவர்கள். மேடையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இளம் சிறார்கள் அத்துணை பேரும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அல்ல, முதல் தலைமுறையாக வகுப்பறைக்குள் செல்லக்கூடியவர்கள். ஏதாவது திருவிழா காலங்களில் ஊசியும் பாசியும் விற்கக்கூடிய பெற்றோர்களின் செல்ல குழந்தைகள் இவர்கள். இவர்களும் ஊசி பாசி விற்கக்கூடிய சூழலுக்கு உட்படுத்தப்படாமல் இடைநிற்றலை தவிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் உண்டு உறைவிட பள்ளியில் இவர்கள் படிக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளைய சமுதாயத்தின் சிற்பிகளாக வளரக்கூடிய இவர்கள் இன்று உங்கள் கண்முன்னே போதை பொருள் விழிப்புணர்வு நாடகத்தினை நடத்த இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், இவர்கள் அனைவரும் முதல் தலைமுறையாக வகுப்பறையை பார்க்கக்கூடியவர்கள், ஊசி பாசி விற்கக்கூடிய பெற்றோர்களின் செல்ல குழந்தைகள்.
பேசாமலே நம்ம எல்லோரையும் பேச வைத்த ஒரு நிகழ்ச்சி. நல்ல கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் போதை எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பாதிக்குது, கல்வி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கறத உணர்த்திய ஒரு நிகழ்ச்சி. மிக நேர்த்தியாக நடத்தி காட்டிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். அவர்களை பாராட்டும் விதமாக மீண்டும் ஒரு முறை நாம் கரவொலி எழுப்புவோம். அவர்களை தொடர்ந்து செல்வி அனுஷா மற்றும் குழுவினரினுடைய போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நாடகம். இந்த நாடகத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது. எத்தனையோ இயக்குனர்கள் இயக்கிய படங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் மேடையில் பார்க்க இருக்கக்கூடிய இந்த நாடகத்தை இயக்கியவர் மரியாதைக்குரிய ஏர்வாடி வட்டத்தினுடைய காவல் ஆய்வாளர் திருமதி சுதா அவர்கள். அவர்கள் இயக்கிய நாடகத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வள்ளி எப்படி இருக்க? இருக்கேன். குடிகாரம் கூட வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குழம்பி காதே வலிச்சு போயிட்டு. நீ அது பரவாயில்லடி, என் புருஷன் எப்போ என்ன பண்றானே தெரியல. நைட்ல ஏதோ போதை போடுற போட்டுட்டு என்ன செய்யறானே தெரியல. இவனுங்க கூட வாழ்றதுக்கே நமக்குலாம் அவார்டு கொடுக்கணும். அதுவும் கரெக்ட் தான். என் புருஷன் திடீர்னு ஒரு நாள் நைட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தான். நான் கூட என் அழகுல மயங்கி பார்த்துட்டு இருக்கானோ நினைச்சேன். பக்கி போதைய போட்டுட்டு டிவி நினைச்சு என்னையே பார்த்துட்டு இருந்திருக்கான். அங்க பாரு, அங்க வர. அட வாங்க வாங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்போது ஏன் வள்ளி எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். உனக்கு என் பையனு தெரியுங்களா? இப்ப அவன் நல்ல படிச்சு நல்ல வேலையில இருக்கான். அப்படியா? ஆமா, அவன் தங்கச்சி கல்யாணத்தை அவனே நடத்திட்டு எல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆமா, அந்த கடவுளுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் போதாது. நீ குடும்பத்தோட என் பொண்ணுல கண்டிப்பா வரணும். நிச்சயமா வருவேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 2 பிள்ளையும் வளர்த்துருக்க. ஆமா, அதான் எனக்கு இன்னும் ஜீரணிக்க முடியல. சின்ன வயசுல என்னோட குடிகாரன் கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட அம்மா அப்பா அவங்க கடமையை முடிச்சா போதுன்னு விசாரிக்காம கொடுத்த அவ்வளோ கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சு இந்த 2 பேரையும் வளர்த்துருக்கேன். எல்லாத்தையும் என் பையன் கூடவே எதிர்பார்த்துக்கான். அவன் இல்லைன்னா என்ன ஆயிட்டுன்னு தெரியல. எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அங்க பாருங்க எப்படி குடிச்சிட்டு வரான்னு. வாங்கிட்டு நம்ம போவோம். வா. யாரு தெரியுமா? ஆறு தெரியுமா? ஒரு போட்டா 10 லட்சம் கையில நிற்கும். யாரு? என்னோட மாமா டொனால்ட் ட்ரம்ப். அடுத்த என்னோட மச்சினே ஒபாமா. அவங்கதான் வண்டியே இல்ல. என்னன்னா வண்டியே காணும். ஆனா இந்த வண்டிக்கு பதில் என்ன சைக்கிள் நிக்கிறேன். மாப்பிள வண்டி பதில சைக்கிள் தான் தெரியுது. 135 ரூபா பவர் அப்படி இருக்குது. ஆமா, உனதான் வந்து இருந்தானா? அவன் எங்க போனான்? மாப்பிள அவன் கூட கஞ்சாவை போட்டு காணாம இருக்கான். மாப்பிள அவனுக்கு அந்த பாட்டை போட்டு தானா வீடு வந்துட்டா. நான் சீக்கிரம் போனோம். இல்லனா இன்னைக்கு எனக்கு சிவராத்திரி தான். இல்லனா என் பொண்டாட்டி மட்டைய கையில வச்சுட்டு நிப்பா. அவனை சீக்கிரம் இழுத்து போட்டு வா. வண்டியில ஏறணும். நான் யாரும் தெரியுமா? சொல்லு. நான் ஒரு ரேசர். நானா பேரண்ட்ஸுக்கு தப்பு கொடுப்பேன். பிரேக்கே பிடிக்காம போவான்டா. நீ மன்னிச்சுங்கம்மா. நீ சொன்ன நேரமா நான் ஒன்றா வச்சுட்டு ஃபாலோ பண்ணியாம போனேன். இதில் போதையில் நீ கல்யாணம்
அடங்கி இருக்கேம்மா. நான் இல்லாமல் நீங்கள் என்னமா செய்வீங்க? ரொம்ப வலிக்குமா? நான் தாங்க முடியல. யாரோ செஞ்ச தப்பு நான் தண்டனையாக இருந்துக்குமா? நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு அவமானப்பட்டீங்க வளர்த்துலாம் நீதான் போயிட்டேம்மா. சாரிம்மா. இனிமேல் போதை பழக்கத்தில் நான் யாருமே பாதிக்கப்படக்கூடாதும்மா. அம்மா ஆனால் காவல்துறையும் முயற்சி கொண்டாலும் தனிமையில் உறுதி வருமா? இல்லை இனிமேல் யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாதுமா. அம்மா போதை பொருட்களை தவிர்ப்போம், வளமான எதிர்காலம் அமைப்போம். நன்றி.